ஏகாந்த சமையல் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு காடை ஃப்ரை, காரசாரமான காடை ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வரமிளகு, மிளகு, இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா. இப்போ ஒரு சின்ன ஜாடி எடுத்து வச்சுக்கிடுங்க. அதில் வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, அது இந்த ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மிளகு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி அதில் போட்டுக்கிடுங்க. போட்டு அரைச்ச விழுதை நல்லா அந்த காடையில் எல்லா பக்கம் படும்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்குவோம். உப்புத்தூள், கொஞ்சம் போல் தேங்காய் ஊற்றிட்டு நல்லா நம்ம குழச்சி வச்சுக்கலாங்க சூப்பராக. அதை எல்லா பக்கம் படும்படியாக நல்லா இது பண்ணி வச்சுக்குங்க. அது கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் போல் லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க. காடை ரொம்ப நல்லதுங்க. சிக்கனை விட காடை உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? ஒரு வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஒரு சட்டியில் எண்ணெயை காய வச்சுட்டு 1/2 hour அது நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயை காய வச்சுட்டு இப்போ போட்டு ஒரு 2 பீஸாக போட்டு நம்ம எடுத்து நல்லா திருப்பி போட்டுருங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். எடுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. கலர் இருக்காதுங்க. கலர் ஏன்னா நம்ம வீட்டிலேயே எடுத்து அரைச்ச மசாலா சேர்த்தனால கலர் இருக்காது. பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் கலரை பார்க்காதீங்க, டேஸ்ட்டை பாருங்கள். சூடாக கொதிக்க சாப்பாடை போட்டு மிளகு ரசம், இதுக்கு காம்பினேஷனே அதாங்க மிளகு ரசம். ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு ரசம். பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகு ரசத்தை அதில் ஊற்றி அந்த காடையை சைடில் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. இன்றைக்கி சண்டே சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இந்த மழை காலம், இந்த வின்டர் சீசனில் எல்லாருக்கும் சளி, இருமல். இந்த காடையும் இந்த ரசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.